வணக்க மக்களே! நடிகர் சிவகுமார் அவர்கள் பார்த்தோன்னா, ஒரு சில நேரங்கள்ல பொது மேடை அப்படின்னு கூட பார்க்காம ரொம்பவே டென்ஷன் ஆகியிருப்பாரு. இப்ப அப்படிதான் சால்வை சர்ச்சை ஏற்பட்டிருக்கு. ஷால்வை அணிவிக்க வந்த அவரு யாரு தெரியுமா? ஷால்வை சிவகுமார் தூக்கி எறிய காரணம் இதுதானா? ஆனா எல்லாருமே பல விஷயங்களை பற்றி பேசிட்டாங்க. வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து அது என்ன நம்மளும் தெரிஞ்சுக்கலாம். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி கண்ணதாசன் மணிமண்டபத்தில் பழ கருப்பையா எழுதிய இப்படித்தான் உருவானேன் என்ற நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றுச்சு. இதில் சிவகுமார் கலந்துகிட்டு இருந்தாரு. மேடையில் அவர் பழ கருப்பையா குறித்து பல விஷயங்களை புகழ்ந்து பேசி தன்னை விட 2 வயது குறைவாக இருந்தாலும் அவர்கள் காலில் விழுவது தவறில்லை அப்படின்னு அவர் காலில் விழுந்திருக்கிறாரு. இதனை அடுத்து மேடையில் சிவகுமாரின் ரசிகர் ஒருவர் அவருக்கு ஷால்வை கொடுக்க நின்றிருக்கிறாரு. இதை பார்த்து சிவகுமார் அந்த ரசிகருடைய கையில் இருந்த ஷால்வை வேகமாக பிடுங்கி கீழே போட்டிருக்கிறார். தற்போது இந்த வீடியோ தான் சோஷியல் மீடியாவில் சர்ச் ஆகி இருக்குது. ஏற்கனவே விமான நிலையத்தில் ரசிகர் ஒருவர் செல்ஃபி எடுக்க வந்தபோது அவருடைய ஃபோனை சிவகுமார் அவர்கள் தள்ளி விட்டுட்டாரு. அது மிகப்பெரிய அளவில் ரொம்பவே பேசப்பட்டு பலருமே கண்டனம் தெரிவித்தாங்க. இப்படி இருக்கக்கூடிய நிலையில் மீண்டும் சிவகுமார் தன்னுடைய ரசிகர்களிடம் இப்படி நடந்து கொண்டிருப்பது சோஷியல் மீடியாவில் பேசக்கூடிய ஒரு விஷயமாக மாறிடுச்சு. பலருமே வயதான நபர் அப்படின்னு கூட பார்க்காமல் சிவகுமார் செய்து தவறு, ரொம்ப தவறுன்னு சொல்லி வராங்க. இவரின் செயலை பார்த்து அந்த நபருடைய முகமே வாடிடுச்சு. ஒரு நடிகர் என்பதை விட ஒரு மனிதராக சிவகுமார் நடந்து கொள்வது சரியா அப்படின்லாம் பல கேள்விகளை எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி நிலையில் இந்த சம்பவத்தின் உண்மை நிலை தற்போது வெளியாக இருக்கு. அதாவது சிவகுமாருக்கு ஷால்வை போட வந்த பெரியவரின் பெயர் கரீம். மேலும் அவர் சிவகுமாரின் 58 கால நண்பராம். அவர் ஷால்வை போட வந்தபோது விளையாட்டாக சிவகுமார் அதனை பிடுங்கி எறிஞ்சிட்டாராம். இது குறித்து பக்கத்தில் பதிவிட்டிருக்கக்கூடிய ஒரு மீடியா உறுப்பினர் பார்த்தோன்னா, வயோதிக ரசிகர் பெயர் திரு கரீம். சிவகுமார் அவர்களுக்கு 50 ஆண்டு கால நண்பர். அவர் திருமணம், அவர் பிள்ளைகள் திருமணம் எல்லாம் செய்தபோது குடும்ப விசேஷத்தில் முன்னிருந்தவர் சிவகுமார். அவரின் பேரன் பேத்திகளை கொஞ்சம் அளவுக்கு பார்த்தோன்னா நெருக்கமா. அந்த இஸ்லாம் நண்பரை பற்றி சிவகுமார் இந்து தமிழ் திசையில் எழுதிய திரைப்பட சோலை தொடரில் விலாவரியாக குறிப்பிட்டிருக்கிறார். அப்படிப்பட்டவரிடம் இப்போது நடந்த நிகழ்வில் எனக்கு ஷால்வை போடாதே, எனக்கு பிடிக்காது, எனக்கு போடுறதே பிடிக்காது, தெரிஞ்சுக்கிட்டே இப்படி செய்கிறேன்னு உரிமையோடு பிடுங்கி போட்டிருக்கிறாரு. நடந்தது அவ்வளவுதான். இதைத்தான் ஈர பேனாக்கி பேனை பெருமாளாக்கி திரித்து தவறான செய்தியை வெளியிட்டிருக்கிறது. இப்போ பார்த்தோன்னா சில செய்தி சேனல்கள் ஏற்கனவே செல்ஃபோன் விவகாரத்தில் சிவகுமாரை சீண்டி பார்த்தவர்களுக்கு இப்போது இது அல்வா போல ஆகிருச்சு. சம்மந்தப்பட்ட பெரியவரே, அவர் குடும்பமே இது தவறான செய்தி, உடனடியாக இதை டெலீட் செய்யலைன்னா சேனல் மீது ரொம்பவே நான் வழக்கு தொடருவேன் அப்படின்னு